இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. புதன் ஆளக்கூடிய ராசி, காற்று ராசி. ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி. இது ஒரு ஆண் ராசி. இந்த ராசிக்கு ஒரு இரட்டைத்தன்மை இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா இரட்டையர்களாக தான் இருப்பாங்க. என்ன இந்த இரட்டைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு பல வேலைகள் கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எனக்கு இந்த வேலை தான் தெரியும், இந்த வேலை தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்பவுமே கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டிலே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் குறும்பானவங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ரகசியம் உங்கள் மனசில் தங்கவே தங்காது. ரகசியமாக வச்சுரு, பத்திரமா வச்சுரு, யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னா உடனடியாக வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்க. இந்த ரகசியத்தை மறைக்க தெரியாது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? குறிப்பாக இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க? மிருகசீரிடம் 3-4 பாதமா, திருவாதிரை 1-2-3-4 பாதமா, புனர்பூசம் 1-2-3 பாதமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ராசிக்கு நட்பு ராசியை எந்த ராசியெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நட்பு ராசி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நட்பு ராசிக்காரங்க கூட ஆரம்பிக்கிற தொழில் வியாபாரம் நல்ல ஒரு மேன்மையை கொண்டு வர முடியும். யாரெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு நட்பு ராசியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், சிம்மம், துலாம் இந்த ராசிக்காரங்களாம் நட்பு ராசியாக இருப்பாங்க. அதே மாதிரி சமமான ராசியாக ஒரு சில நான் கொடுத்தேன், அவங்க எனக்கு திருப்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ராசிகளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் சமமாக இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குறத அப்படியே ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதே மாதிரி பகை ராசியாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி மூலிமா இவங்களுக்கு வருமானம் இந்த பக்கம் வர்றதும் கம்மியாக இருக்கும், அந்தாண்ட போகிறதும் கம்மியாக தான் இருக்கும். பெரும்பாலும் அவங்களால இவங்களுக்கு வருமானமோ உதவிகளோ கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும். அதனால் செய்யவே மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேணாம். செய்வாங்க. செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு நீச்ச ராசியாக பார்த்திங்கன்னா மீன ராசி அமைந்திருக்கு. இந்த நீச்ச ராசி அப்படின்னு என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா மீன ராசியில் தான் புதன் நீச்சமாக இருக்கிறார், அதனால் சொன்னோம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த மார்ச் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய் என கிரக அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு அனுபவசாலியாகவும் திறமசாலியாகவும் செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுனராசி என்பவர்கள் தான். இவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. குறிப்பாக மெசேஜ் மூலியமாவோ அல்லது கடித போக்குவரத்து மூலிமா ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவசர முடிவை மட்டும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். ரொம்ப பொறுமையாக அலசி ஆராய்ந்து மற்றவங்ககிட்ட ஆலோசனை கேட்டாவது பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு முடிவும் எடுங்க. உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துட்டு முடிந்த அளவுக்கு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மார்ச் மாதம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது பேச்சில் இனிமை இருக்கட்டும். தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இனிமையான வார்த்தைகள் இருந்தது அப்படின்னா நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு பேச்சில் இனிமை இருக்கட்டும். தேவையில்லாத விஷயங்களுக்காக கொஞ்சம்
கோபப்பட வேண்டாம், நிதானமாக இருங்க. பண உதவியில் ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதோட கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், பாராட்டு, மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எதிர்பார்ப்பு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்பு தான். குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சி, விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம், கவலை இருந்தது இல்லையா, அது இனி வருகின்ற நாட்களில் மறையும். அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாருக்கிட்டையுமே பகை பாராட்டிக்க வேண்டாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பேச்சில் மட்டும் இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மிதுனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவசர முடிவை தவிர்த்துட்டு நின்று நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம், வெளி உறவுகளால் ஒரு சில இடத்துல இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுகளால் இல்லை, வெளி உறவுகளால் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சக கலைஞர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு திட்டமிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் வரலாம். இது செய்யலாமா, அதை செய்யலாமா, வேலையில் இந்த வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மன தடுமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வரலாம். எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் அவசர முடிவை மட்டும் தவிர்த்துட்டு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் வருகின்ற நாட்களில் சரியாகும். அடுத்தவங்ககிட்ட யோசனை கேட்டு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. யாருக்கிட்ட வேணாலும் கொஞ்சம் யோசனை கேட்க வேண்டாம், ஆலோசனை கேட்க வேண்டாம். உங்களுடைய நெருங்கிய உறவுங்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. வெளிநபர்கிட்ட ஆலோசனை கேட்கறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்விக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கூடுதலாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் முயற்சி போடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இதுவரை நீங்கள் எடுத்த காரியத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். உங்களுடைய சங்கத்திற்கு, குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு சஞ்சாரம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாமல் இருந்த அந்த நிலை மாறி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக சல்லடை போட்டு சலித்து ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாறி மாறி கிடைக்கும். கொஞ்சம் கசப்பு தர மாதிரி இனிமையான செய்தி ஒன்று வரும். அதோடு கூட ஒரு கசப்பு தர மாதிரி இன்னொரு செய்தியும் கூடவே வரும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே மாதிரி யோசனையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்க. அவசர முடிவை தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் இப்படி இருக்குது, என்ன பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எல்லா நன்மைகளும் உங்களை வந்து சேரும். கல்வியில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதன்கிழமையில்
புதன் பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 21, 22ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம், கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.